ஒரு வேட்டைக்காரர் மிருகங்களை வேட்டையாட போகும்போது சிவன் கோயிலை பார்க்கிறாரு. கோவிலுக்குள்ள போய் சிவலிங்கத்தை வணங்கி அவர் கையில இருக்கிற மாமிசத்தை சிவனுக்கு படைப்பாரு. மறுநாள் பண்டிதர் சிவனுக்கு பூஜை பண்ண கோவிலுக்கு வருவாரு. ஏதோ ஒரு மிருகம் தான் மாமிசத்தை சாப்பிட்டு மிச்சம் வச்சிருக்கும் நினைச்சு அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு போயிடுவாரு. மறுநாள் வேட்டைக்காரன் திரும்பவும் கோவிலுக்குள்ள போய் சிவலிங்கம் மேல தூசியா இருக்கிறத பாப்பாரு. பக்கத்துல எந்த பாத்திரமும் இல்லாததால அவரோட வாயால தண்ணி பிடிச்சு சிவலிங்கத்தை சுத்தம் பண்ணுவாரு. மறுநாள் பண்டிதர் கோவிலுக்கு வந்து பார்க்கும்போது ரொம்பவே வருத்தப்படுவாரு. மறுநாள் வேட்டைக்காரர் வராரு, மாமிசத்தை படைக்கிறாரு, ரிப்பீட். இதுதான் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருந்துச்சு. மறுநாள் பண்டிதர் யார் தான் சிவனுக்கு மாமிசம் படைக்கிறாங்கன்னு மறைஞ்சிருந்து பாப்பாரு. சிவனோட ஒரு கண்ணுல இருந்து ரத்தம் வழியும். உடனே வேட்டைக்காரர் கத்தி எடுத்து அவர் கண்ணை வெட்டி சிவனோட கண்ணுல வைப்பாரு. ரத்தம் நின்னுடும். அதுக்கப்புறம் சிவனோட இரண்டாவது கண்ணில இருந்து ரத்தம் வழியும். அந்த வேட்டைக்காரர் அவருடைய இரண்டாவது கண்ணை வெட்ட போகும்போது சிவன் காட்சி அளிப்பாரு. அந்த வேட்டைக்காரர் வேற யாருமே இல்லைங்க, கண்ணப்ப நாயனார்.